வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் வேணால் எப்போ வேணால் மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம். ஆனால் அதுக்கு அவங்கக்கிட்ட உங்களுடைய நம்பர் வேணும். உங்கள் நம்பர் இருந்தால் மட்டும்தான், உங்கள் நம்பர் இருக்கவங்கனால மட்டும்தான் உங்கள்கிட்ட மெசேஜோ இல்லை காலோ பண்ண முடியும். அதுக்கு பேசிக்காக சொல்லப்போனால் உங்களுடைய பெர்மிஷன் வேணும். உங்கள் நம்பர் நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? இதையும் தாண்டி நிறையா வகையில் நம்பர் போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது, பிளாக் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் வாட்ஸ்அப்புடைய அட்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் விஷயத்தை நம்ம வாட்ஸ்அப்பில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராமோ இல்லை ஸ்னாப்சாட்டோ போடுற விஷயத்த நம்ம வாட்ஸ்அப்பில் போட மாட்டோம். ஏன்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிற விஷயத்த மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ் இன் இந்தியா, நான் சொல்ல வர்றது இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் சாதாரண ஆளுங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆவரேஜாக இருக்கவங்கலாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள்? அவங்க பையன்கிட்ட பேசுகிறக்கோ, இல்லை தன் பிடிச்ச பொண்ணுக்கிட்ட பேசுகிறக்கோ, இல்லை அப்பா அம்மாட்ட பேசுகிறக்கோ, இல்லை ஃபேமிலி விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி பேசுகிறாங்களோ, இந்த மாதிரி விஷயத்துக்காக மட்டும்தான் மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு சோஷியல் லைஃப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் இந்த மாதிரி வேரியஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ப்ரொஃபஷ்னலாக போனோம்னா நம்மளுக்கு லிங்க்டின் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்குது. ஸோ இந்த வாட்ஸ்அப்புக்கும், இன்ஸ்டாகிராமுக்கும், லிங்க்டின் இந்த மாதிரி 3 பிளாட்ஃபார்முக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸே நம்ம எந்தெந்த விஷயத்தில் என்ன லைஃப்பை காட்டுறோம் அப்படிங்கிறது. பர்சனல் லைஃப் மேக்ஸிமம் நம்ம வாட்ஸ்அப்பில் தான் பேசுவோம். லைக் இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் தான் பேசுவோம். அதையும் தாண்டி சோஷியலாக நம்ம போகணுன்னு நினச்சோம்னா இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் தான் நம்ம மேக்ஸிமம் தேவையான விஷயங்கள் பேசுவோம். அது எக்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், டெலகிராமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலாக நம்ம போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா, நம்மளுடைய கரியர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி டெவலப் பண்ண ஆசைப்பட்றோம், ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் பற்றி பார்க்குறதுக்கு நம்ம லிங்க்டின் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த சோஷியல் லைஃபுக்கும் இந்த பர்சனல் லைஃபுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இது இருக்குல்ல, டிஸ்டன்ஸ், அதை டோட்டலாக பிரேக் பண்ணி இது ரெண்டையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு பர்சனல் லைஃபும் இருக்காது, சோஷியல் லைஃபும் இருக்காது. எதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு மோசமாக போகும். அப்படி ஒரு ஆப்ஷனை தான், அப்டேட்டை தான் இப்போது மெட்டா வாட்ஸ்அப்பில் கொண்டு வர போகிறாங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஒரு யூசர் நேம் இருக்கும் வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ட்ரிக்ஸ், இன்ஜன் ட்ரிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அதே மாதிரி ஒரு யூசர் நேம் வச்சு விட்ருவாங்க. அந்த யூசர் நேமை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்க என்னோடய வாட்ஸ்அப்பில் இருந்து ட்ரிக்ஸ் அப்படிங்கிறத அடித்தேன்னா உங்களுடைய நேம் வரும். உங்களை மாதிரி இருக்குது நிறைய ட்ரிக்ஸ் வரும். அதில் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவோ இல்லை வேறு ஏதாச்சும் வச்சோ நான் கண்டுபிடிச்சேன்னா உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணலாம். இப்போது இந்த சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன? காணாமல் போயிடும். ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு செல்லிங் பாயிண்ட்டே காணாமல் போயிடும். ஓகே, கண்டிப்பாக அதுதான் நடக்க போகுது இங்கே. ஆனால் அதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்ன தெரியுமா? இந்த வாட்ஸ்அப்பில் இப்போ வரக்கூடிய அப்டேட் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி யாராச்சும் உங்கள் யூசர் நேமை கண்டுபிடிச்சி உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா, அவங்கக்கிட்ட உங்களுடைய நம்பர் ஷேர் ஆகாது, உங்களுடைய நம்பர் விசிபிளாக இருக்காது. தட் வில் பி யுவர் ப்ரைவேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நிஜம் அப்படிங்கிறது தெரில. பட் மேக்ஸிமம் நமக்கு சேட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு என்ன நம்பரோட இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல இல்லாமல் போயிடுச்சுல்ல. இதை இப்போது மெட்டா ரோல் அவுட் பண்ணலான்னு இருக்காங்க. இந்த அப்டேட்டை ரோல் அவுட் பண்ணி விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் 3 டேஸ் பாஸ் கேட்டிருக்காங்க மெட்டாட்ட. ஸோ இந்த 3 டே பாஸ் இந்தியா எதுக்காக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க விளக்கமாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, டிஜிட்டல் யூசர்ஸ் அதிகமாகிட்டாங்க, டிஜிட்டல் சிட்டிசன்ஸே அதிகமாகிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஆன்லைன் ஸ்கேம்ஸோ, ஃப்ராட்ஸோ, இல்லை டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்னு சொல்லி இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குல்ல. அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறக்கோ அதுக்கான ப்ரிகாஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை ரோல் அவுட் ஆச்சுன்னா இது எப்படி நம்ம காஷியஸாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், 2 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது இந்த மாதிரி யாராச்சும் யூசர் நேமை வச்சு உங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா, இதனால் பெரிய அப்டேட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசித்தாலும், இப்போ யார் வேணால் உங்கள்கிட்ட வேறு யாரோ மாதிரி போஸ்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம். இப்போது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரு ஒரு போலீஸ் மாதிரியோ, இல்லை ஒரு செலிப்ரிட்டி மாதிரியோ, இல்லை ஒரு அஃபிஷியல் அத்தாரிட்டி மாதிரியோ அவங்கக்கிட்ட போஸ்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம். உங்களுடைய பேக்ரவுண்ட் என்னென்னு தெரிஞ்சவங்க வேறு யாரோ மாதிரி, வேறு அத்தாரிட்டி மாதிரி உங்கள்கிட்ட பேசி உங்களை ஒரு ஸ்கேமில் விழ வைக்கலாம், உங்களை பயமுறுத்தலாம், உங்களை பிளாக்மெயில் பண்ணலாம். கண்டிப்பாக நடக்குமா இல்லையா? அதாவது இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு இது கண்டிப்பாக இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. பட் இதெல்லாம் தாண்டி மேக்ஸிமமாக வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறவங்க யார்?
டெய்லியும் யூஸ் பண்ணுறவங்க கிடையாது. அதாவது தன்னோட பையன்கிட்ட பேசுறக்கோ, இல்லை பொண்ணுகிட்ட பேசுறக்கோ, இல்லை அப்பா அம்மாட்ட பேசுறக்கோ இருக்கவங்க தான் இருக்காங்க. அதுலேயும் ஓல்ட் ஏஜில் இருக்கவங்கள பற்றி யோசிச்சு பார்க்கணும். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரில. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த ப்ரிகாஷன் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எஜுகேட்டட் பீப்புள்ஸை கூட வந்து ஹார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே நம்மளுக்கு வந்து அப்டேட்டோ சம்திங் வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு தனி சேட் இருக்குல்ல, அந்த சேட்டில் வந்து பாலிமர் நியூஸு, சன் நியூஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம்ல. அதே மாதிரி உங்கள் யார் வேணால் அஃபிஷியல் நேமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நானே கூட நாளைக்கு ஆர்பிஐ அஃபிஷியலாகவோ, இல்லை எஸ்பிஐ அஃபிஷியலாகவோ, இல்லை நீங்கள் ஒரு பேங்கிங் செக் பண்ணிங்கன்னா ஹெச்டிஎஃப்சியோ, ஐசிஐசிஐயோ இந்த மாதிரி பேங்க் அஃபிஷியலாக நான் வந்து போஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கலாம். நான் இல்லாத ஆளாக நான் இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட போஸ்ட் பண்ணி அஃபிஷியலாக வந்து ஏமாற்ற உங்களை ட்ரை பண்ணலாம். உங்களை ஸ்கேமில் விழ வைக்க ட்ரை பண்ணலாம். புரியுதா? இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்போ வரக்கூடிய இந்த மெட்டாவோட வாட்ஸ்அப் நியூ அப்டேட்டில் இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொஞ்சம் தயங்குறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய வியூ என்ன? ஸோ நான் ஏதாச்சும் தப்பாக சொன்னேன்னா, இல்லை வந்து இதுக்கு நிறையா பேக்ரவுண்ட் செக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதெல்லாத்தையும் தாண்டி இதுக்கும் சில அட்வான்டேஜஸ் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். And let's discuss something good. Bye guys.